டே ரோலெக்ஸ், தாத்தா இந்த ஆத்துல தானே சூனியக்கார கிழவிக்கு தெரியாம மறைஞ்சிட்டு இருக்குன்னு வந்தாரு. ஆனா நான் அந்த சூனியக்கார கிழவிக்கிட்ட பயத்துல தாத்தா இருக்கிற இடத்த சொல்லிட்டேன்டா. தாத்தா இங்க தானே நம்ம தேடணும், எங்க இருக்காருன்னு தெரியலடா. நீ ஒன்றும் பயப்படாத சொட்டு நண்பா. நான் ஓங்கி அடித்தா 1 டன் வெயிட்டு ஒரு வாட்டி மூடி பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். ஆடை வெட்டுறதுக்கு, மரத்தை வெட்டுறதுக்கு, வாழை வெட்டுறதுக்கு, தென்னை வெட்டுறதுக்கு, வரப்பு வெட்டுறதுக்கு அருவா தூக்கணும் கைடா. இப்போ அந்த சூனியக்கரை வெட்ட போற, நீ பயப்படாதடா சொட்டு. உங்ககிட்ட இப்படி மூவி டைலாக்கா கேட்டு சாவறதுக்கு நான் அந்த சூனிக்காரி கிளவிட்ட மாட்டிகிட்டே செத்தலாம்டா. ரோலக்ஸ், ஏன்டா இப்படி சாவடிக்கிற? டைலாக் பேசுகிற பேரில் சினிமா படத்தில் தான் ஏதாவது டைலாக் பேசி சாவடிக்கிறாங்க. நீ ஏன்டா சோட்டு ரோலக்ஸ் இப்படி சாவடிக்கிற என்ன இந்த சோட்டுவே? ஒரு நிமிஷம் இருறா சோட்டு. டேய், இந்த சேனலை பார்க்குறவங்க நிறைய பேர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டு கமெண்டை போட்டு மறுபடியும் பாருங்கள். டேய் சோட்டு, இப்படி டைலாக் பேசினாதான் அந்த பேய், அந்த சூடிக்கார பேய் நம்மளை விட்டு பயந்து போகும்டா சோட்டு. இல்லைன்னா நம்மளை வந்து அடிச்சிருண்டா. சரி சரிடா ரோலக்ஸ், வா போய் தாத்தாவை தேடலாம். தாத்தா எங்கன்னா இருக்காரா பாரு ரோலக்ஸ். எங்கே இருக்காருன்னு தெரியல, நானும் ரொம்ப தூரம் தேடிட்டு இருக்கேன். எல்லாமே கல் பாறையாக தான் இருக்கு ரோலக்ஸ். தாத்தா இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த பேய் ஏதாச்சும் தாத்தா பண்ணிட்டு இருக்குமான்னு எனக்கு பயமா இருக்கு ரோலக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம தாத்தாவை தேடுவோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த பாறை கடையில் படுத்துட்டு இருப்பாரா? ஒருவேளை தண்ணிக்குள்ள தலை விட்டு தூங்கி இருப்பாரோ? மரத்து மேலே யோகா பண்ணுவாரா நம்ம தாத்தா? இங்கே இருப்பாரோ? அங்கே இருப்பாரோ? டே ரோலக்ஸ், நீ ஒன்று எங்கள் தாத்தாவை தேட தேவையில்ல, நானே எங்கள் தாத்தாவை தேடிடுறேன். நீயே எங்கள் தாத்தாவை போட்டு தள்ளிட போலையே. அந்த சூனிக்கரை கேள்வி கூட பரவாயில்லடா ரோலக்ஸ், நீ பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குடா. சும்மா காமெடி பண்ணடா சோட்டு. நம்ம தாத்தாக்கு எதுவும் இருக்கிறதுமா நான் கண்டுபிடிக்கிறேன். நம்ம தாத்தா அவர் வந்து தாத்தா தண்ணிக்குள்ள ஸ்விம்மிங் போட்டிருப்பாரோ? அவர் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுற ஆளாச்சு. இந்த ஆத்துக்கு அடியில் உட்காந்து யோகா பண்ணிட்டு இருப்பாரு. இவா நம்ம உள்ள குதிச்சு பார்க்கலாமா? விட்டா இவன் நம்ம தாத்தா இவனையே போட்டு தள்ளிடுவான் போல இருக்கே. சரி வா தாத்தா. தாத்தா தாத்தா எங்க இருக்கீங்க தாத்தா? தாத்தா ஏதோ சவுண்டு கேட்குது. தாத்தா வராருன்னு நினைக்கிறேன். தாத்தா வராரே, தாத்தா வராரே, நம்ம தாத்தா வர போறாரே, தாத்தா வராரே. என்னது இது? தாத்தா மூஞ்சி இவ்வளவு கேவலமா இருக்குதே. என்ன மூஞ்சி ஒரு மாதிரி திணிசா இருக்குதே. அட ரோலக்ஸ், இது தாண்டா அந்த சூனியக்கார கிளவி. டேய் ஓடுறா டேய், எஸ்கேப்டா. தாத்தா போனாலும் போயிட்டு போறாரு, நம்ம உசுரை காப்பாத்துவோம். ஜாலி ஓடு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சா? இந்த கதை வந்து போய்கிட்டே இருக்கும். இன்னும் நான் வந்து அந்த சோட்டுவையும் அந்த சோட்டு தாத்தாவையும் ரோலக்ஸையும் விட மாட்டேன். நீங்கள் நான் அவங்கள அடுத்த வாரம் கொள்றதை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.